வணக்கம். பதிவேடு பூர்த்தி செய்தல், துணியால் போர்த்துதல் மற்றும் நகங்களுக்கு வடிவம் கொடுக்கும் கருவிகளை பயன்படுத்துதல் என்ற இந்த பயிற்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இந்த பயிற்சியின் இறுதியில் நீங்கள் பதிவேட்டு அட்டையை பூர்த்தி செய்ய முடியும். மெனிக்யூர் அல்லது பெடிக்யூர் செயல்முறைக்காக ஒரு வாடிக்கையாளரை துணியால் போர்த்த முடியும் மற்றும் கருவிகளையும் உபகரணங்களையும் திறம்பட பயன்படுத்தி நகங்களுக்கு வடிவம் கொடுக்க முடியும். ஒரு வாடிக்கையாளருக்கான மெனிக்யூர் சிகிச்சையை தொடங்குவதற்கு முன் அவரது நகங்களை உற்று நோக்குவதை உறுதி செய்ய வேண்டும். நகங்கள் ஆரோக்கியமாக இருக்கின்றனவா அல்லது ஆரோக்கியமின்றி இருக்கின்றனவா என்பதை நீங்கள் உற்று நோக்க வேண்டும். வாடிக்கையாளரை நீங்கள் உற்று நோக்கும் போது நக நோய்கள், தொற்றுகள் அல்லது குறைபாடுகள் ஏதாவது அவரிடம் இருப்பதை கவனித்தால் நீங்கள் கண்டறிந்த விஷயத்தை அவருக்கு தெரிவிக்க வேண்டும். அப்படி செய்தால் சிகிச்சைக்கு செல்வதற்கு அவர் தனது மனதை தயார்படுத்திக் கொள்ள முடியும். பாக்டீரியா அல்லது பூஞ்சை தொற்றுகளால் பாதிக்கப்பட்ட வாடிக்கையாளர்களுக்கு நீங்கள் ஒருபோதும் நக சேவைகளை வழங்கக்கூடாது. வாடிக்கையாளருக்கு நீரிழிவு நோய் இருக்கின்றதா என்பதையும் மெனிக்யூர் மற்றும் பெடிக்யூர் செய்வதற்கு பொது மருத்துவரிடமிருந்து அனுமதி பெற்றுள்ளாரா என்பதையும் பரிசோதிக்க வேண்டும். மேலும் இந்த நடைமுறையில் பயன்படுத்தப்படுகின்ற நக எனாமல், எண்ணெய் அல்லது பிற பொருட்களுக்கான ஒவ்வாமை பிரச்சனை வாடிக்கையாளருக்கு இருக்கின்றதா என்பதையும் பார்க்க வேண்டும். இப்போது நீங்கள் உற்று நோக்கியவற்றின் அடிப்படையில் கண்டறிந்த விஷயங்களை ஒரு வாடிக்கையாளர் பதிவேட்டில் பதிவு செய்ய வேண்டும். சிகிச்சைக்கு முந்தைய நடைமுறையை முடித்த பிறகு சிகிச்சை நடைமுறைக்காக வாடிக்கையாளரை நீங்கள் தயார்படுத்த வேண்டும். வாடிக்கையாளரை நீங்கள் தயார்படுத்தும் போது சௌகரியமான உணர்வை அவருக்கு ஏற்படுத்த வேண்டும். எவ்வித தயக்கமும் இல்லாமல் கேள்விகள் கேட்குமாறு வாடிக்கையாளரை ஊக்கப்படுத்தவும். நடைமுறையை தொடங்குவதற்கு முன் வாடிக்கையாளரை சௌகரியமாக அமர வைக்கவும். வாடிக்கையாளரின் இயக்கம், சௌகரியம் மற்றும் அந்தரங்கம் போன்றவற்றை கவனத்தில் கொள்ள வேண்டும். வாடிக்கையாளரின் ஆடைகளை டவல் மற்றும் ஒற்றை பயன்பாட்டு ஷீட் அல்லது துணியால் மூடி பாதுகாக்க வேண்டும். சிகிச்சை அளிக்கப்பட வேண்டிய பகுதியில் உள்ள எல்லா நகைகளையும் அகற்றவும். பதிவேடுகளை பூர்த்தி செய்தல் மற்றும் வாடிக்கையாளரை துணியால் போர்த்துதல் பற்றி தெரிந்து கொண்டீர்கள். இப்போது நாம் நகங்களுக்கு வடிவம் கொடுப்பதற்கு பயன்படுத்தப்படுகின்ற பல்வேறு கருவிகள் மற்றும் உபகரணங்களை பற்றி தெரிந்து கொள்வோம். Client chair, manicure stool, manicure table, manicure tray, manicure bowl, infrared lamp, hot plate, medium size bowl, electric manicure kit, orange wood stick, emery board, magnifying glass, cuticle pusher, cuticle clipper, nail brush, nail scissors, nail buffer, spatula, UV LED lamp. Materials: nail varnish remover, cuticle oil or cream, whitening pencil, nail varnish, cuticle remover, nail bleachers, nail strengthener, hand lotion and cream, top coat, base coat, liquid hand wash, H2O2, manicure shampoo, cotton, vegetable oil, sea salt, antiseptic solution, scrub, pack. இப்போது நகங்களுக்கு வடிவம் கொடுப்பதற்கு பயன்படுத்தப்படுகின்ற பல்வேறு கருவிகள் மற்றும் உபகரணங்களை பற்றி பார்க்கலாம்.
நெயில் பாலிஷ் அகற்றுவதற்கு அசிட்டோன் பயன்படுத்தப்படுகின்றது. நுண்ணுயிரிகள் பல்கி பெருகுவதை தடுப்பதற்கும் சிகிச்சைக்கு முன் கைகளை கிருமி நீக்கம் செய்வதற்கும் வாடிக்கையாளரின் கைகளை ஊற வைப்பதற்கும் ஆன்டிசெப்டிக் பயன்படுத்தப்படுகின்றது. பேஸ் கோட் என்பது வண்ண நெயில் பாலிஷ் பயன்படுத்துவதற்கு முன் நகத்தின் மீது பூசப்படுகின்ற நிறமற்ற திரவமாகும். இது நெயில் பிளேட் மீது கரை படிவதை தடுப்பதோடு நெயில் பாலிஷ் நகத்தின் பரப்பின் மீது உடனடியாக ஒட்டுவதற்கும் உதவுகிறது. சில பேஸ் கோட்களில் நக வலுவூட்டிகள் சேர்க்கப்பட்டுள்ளன. கியூட்டிக்கல் கிரீம் புறத்தோலை மென்மையாக்குவதற்கு பயன்படுத்தப்படுகின்றது. இதனால் சேதம் அல்லது அசௌகரியம் எதுவும் இல்லாமல் அவற்றை தள்ள முடியும். கியூட்டிக்கல் ஆயில் என்பது கைவிரல் நகங்களை சுற்றியுள்ள புறத்தோலை மென்மையும் எண்ணெய் பசையும் கொண்டதாக ஆக்குவதற்காக பயன்படுத்தப்படுகின்ற ஒரு சிறப்பு எண்ணெய் ஆகும். கியூட்டிக்கல் ரிமூவர் என்பது ஒரு ஆல்கலைன், கிளிசரின் மற்றும் தண்ணீருடன் கலக்கப்பட்ட ஒரு கலவையாகும். இது நகத்தை சுற்றியுள்ள இறந்த புறத்தோல் செல்களை மென்மையாக்குவதற்கும் அகற்றுவதற்கும் பயன்படுத்தப்படுகின்றது. இது புறத்தோலை உடைத்து விடுவதால் அதை புறத்தோல் கத்தி கொண்டு நெயில் பிளேட்டிலிருந்து மென்மையாக சுரண்டி எடுத்துவிடலாம். கியூட்டிக்கல் எக்ஸ்போலியன் என்பது கியூட்டிக்கல் ட்ரிம்மர் உபயோகித்த பிறகு பயன்படுத்தப்படுகின்ற ஒரு மென்மையான துகள் போன்ற பொருளாகும். இது தெளிவற்ற இறந்த செல்களை நகங்களிலிருந்து சுரண்டி எடுப்பதற்கும் புறத்தோலை மென்மையாகவும் மிருதுவாகவும் தூய்மையாகவும் வைத்திருப்பதற்கும் உதவுகிறது. கைகளிலும் புறத்தோல் பகுதியிலும் உள்ள சருமத்தை மென்மையாக்க ஹேண்ட் கிரீம்ஸ் பயன்படுத்தப்படுகின்றன. இது மசாஜ் செய்ய நழுவி செல்லும் தன்மையை வழங்குகிறது. அதாவது சிகிச்சையாளரின் கைகள் தோலின் மீது உராய்வு அல்லது அசௌகரியம் ஏற்படுத்தாமல் மென்மையாக நழுவி செல்கின்றன. எக்ஸ்போலியன் இறந்த தோல் செல்களை அகற்றுவதற்கும் தோலை சுத்தம் செய்வதற்கும் பயன்படுத்தப்படுகின்றது. தோலை கண்டிஷன் செய்கிறது, மென்மையாக்குகிறது மற்றும் புதுப்பிக்கிறது. இது ஸ்க்ரப் எனவும் அழைக்கப்படுகின்றது. புறத்தோலை மீண்டும் பழைய நிலைக்கு தள்ளுவதற்கு ஆயத்தப்படும் போது கைகளை ஊற வைக்க வெந்நீருடன் சுகாதாரமான லிக்விட் சோப் பயன்படுத்தப்படுகின்றது. நெயில் ஹார்ட்னர் மற்றும் ஸ்ட்ரென்த்னர் ஆகியவை பல்வேறு வகைகளில் கிடைக்கின்றன. அவை சேதமடைந்த மற்றும் உடையக்கூடிய நகங்களை பலப்படுத்துவதற்கும் கண்டிஷன் செய்வதற்கும் உடையாமலும் பிளவுபடாமலும் உரியாமலும் பாதுகாப்பதற்கும் பயன்படுத்தப்படுகின்றன. நகங்களை அழகுபடுத்துவதற்கும் பாதுகாப்பதற்கும் பல்வேறு வண்ணங்கள் கொண்ட நெயில் பாலிஷ், வார்னிஷ், பெயிண்ட் அல்லது நெயில் கலர் போன்றவை நெயில் பிளேட் மீது இடப்படுகின்றது. இதற்காக பிடித்தமான நிறத்தை தேர்ந்தெடுத்து பயன்படுத்திக் கொள்ளலாம். வெளிரியுள்ள நகங்களின் வெளி விளிம்பை வெண்மையாக்க வெள்ளை நிற நக பென்சில் பயன்படுத்தப்படுகின்றது. நீங்கள் இதை பயன்படுத்தி பிரெஞ்சு மெனிக்யூர் உருவாக்கலாம். கரை படிந்த நகங்களை வெண்மையாக்க நெயில் ப்ளீச் கூட நீங்கள் பயன்படுத்தலாம். டாப் கோட் என்பது பாலிஷை பாதுகாக்க பாலிஷ் மீது பூசப்படுகின்ற நிறமற்ற திரவமாகும். இது நகம் உடைவதை தடுக்கிறது மற்றும் அதிக பளபளப்பை அளிக்கிறது. உலர்த்தும் செயல்முறையை விரைவுபடுத்த பல்வேறு வகையான நெயில் பாலிஷ் ட்ரையர்கள் பயன்படுத்தப்படுகின்றன. துரிதமாக உலரும் ஸ்ப்ரே, நேரடியாக நெயில் பாலிஷ் மீது போடப்படும் ஸ்ப்ரே, மேற்புற உலர்த்தும் பூச்சுக்கள் மற்றும் அல்ட்ரா வயலட் லாம்ப்கள் போன்றவை சில உதாரணங்கள் ஆகும். மஞ்சள் நிற நகங்களை லேசானதாக்கி அவற்றின் இயற்கையான ஆரோக்கியமான நிலைக்கு அவற்றை மீண்டும் கொண்டுவர ஹைட்ரஜன் பெராக்சைடு பயன்படுத்தப்படுகின்றது. நனைத்த காட்டன் பந்துகளை உங்கள் நகங்களின் மேல் தேய்த்து வித்தியாசத்தை பார்க்கவும். மேலும் இது நக பூஞ்சை உருவாவதை தடுக்கவும் உதவுகிறது.
இப்போது மாட்யூல் இறுதி பகுதியை அடைந்து விட்டீர்கள். ஓர் அறிக்கையை எப்படி பூர்த்தி செய்வது, வாடிக்கையாளரை எப்படி போர்த்துவது, நகங்களுக்கு வடிவம் கொடுப்பதற்கு பயன்படுத்தப்படுகின்ற கருவிகளையும் பொருட்களையும் எப்படி பயன்படுத்துவது போன்றவற்றை நீங்கள் அறிந்து கொண்டீர்கள்.